இ இன்வாய்சிங் எனப்படும் மின்னணு விலைப்பட்டியல் முறை மற்றும் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான கட்டாய 2% இபிஎஃப் ஆகியவற்றை மறுபரிசீலனை செய்ய அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது என்று துணை பிரதமர் அமர் ஜாகிர் ஹமிடி நேற்று தெரிவித்தார். வணிக நிறுவனங்களிடையே உள்ள கவலைகளை தணிக்கும் வகையில் முன்னதாக நடைபெற்ற பரிசான் நேஷனலின் முன்மொழிவுகளை அமைச்சரவை கூட்டம் ஏற்றுக்கொண்டதாக அவர் கூறினார். மின்னணு விலைப்பட்டியல் முறையை செயல்படுத்துவதால் வணிக நிறுவனங்கள் சுமையாக உணரக்கூடாது என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஜொகூர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் இதனை தெரிவித்தார். மின்னணு விலைப்பட்டியல் முறை ஆகஸ்ட் 1, 2024 அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த ஆண்டு ஏப்ரல் மாத நிலவரப்படி மொத்தம் 2,25,604 வரி செலுத்துவோர் இந்த முறையை ஏற்றுக்கொண்டு மொத்தம் 1,299 பில்லியன் மின்னணு விலைப்பட்டியல்களை வழங்கி உள்ளதாக தெரிவித்தார். தனித்தனியாக வெளிநாட்டு தொழிலாளர்களுக்காக முதலாளிகள் 2 விழுக்காடு ஊழியர் சேமநிதி பங்களிப்பு செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையை மறுபரிசீலனை செய்ய அமைச்சரவை ஒப்புக்கொண்டுள்ளதாக ஜாகிர் தெரிவித்தார். வரிவிலக்கு அளிப்பதற்கான முந்தைய முடிவை செயல்படுத்த அமைச்சரவை ஒப்புக்கொண்டதாகவும் அதன்படி அந்த நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் தனது தணிக்கை செய்யப்பட்ட ஆண்டு கணக்குகளை நிதி அமைச்சிடம் சமர்ப்பித்தால் மட்டும் போதுமானது என்றும் அவர் கூறினார். வரும் சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் ஜொகூர் மாநில தேர்தலுக்கு முன்னதாக 120க்கும் மேற்பட்ட பெசாத்துவின் முன்னாள் தலைவர்களும் உறுப்பினர்களும் பக்கத்தான் ஹரப்பானுக்கு தங்கள் ஆதரவை அறிவித்துள்ளதாக பிகேஆரின் இளைஞர் பிரிவு தலைவரும் கெம்பாஸ் தொகுதியின் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளருமான ஃபைசுடீன் புவாட் தெரிவித்துள்ளார். அவர்கள் பக்கத்தான் ஹரப்பானுக்கு ஆதரவளிக்கும் தங்கள் எண்ணத்தை முன்பே தெரிவித்திருந்ததாகவும் ஆனால் இப்போதுதான் அதை பகிரங்கமாக அறிவிக்க தேர்ந்தெடுத்ததாகவும் பெர்னாமா செய்தி வெளியிட்டுள்ளது. அரசியல் சார்புகளை பொருட்படுத்தாமல் மக்களுக்கு உதவும் கூட்டணியின் நடைமுறையே அவர்கள் பக்கத்தான் ஹரப்பானில் இணைவதற்கான முக்கிய காரணம் என்று அவர் கூறினார். வரும் சனிக்கிழமை நடைபெறும் ஜொகூர் மாநில தேர்தலுக்கு பிறகு பெரிகாத்தான் நேஷனல் கூட்டணியால் மூடாவுடன் இணைந்து அடுத்த ஜொகூர் அரசாங்கத்தை அமைக்க முடியும் என்று பெசாத்து கட்சியின் பொதுச் செயலாளர் அஸ்மின் அலி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பெசாத்து கட்சியின் தேர்தல் இயக்குநராகவும் இருக்கும் அஸ்மின் கடந்த பொது தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தாங்கள் போட்டியிடும் 16 இடங்களிலும் வெற்றி பெற கட்சிக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். 2022 தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் இந்த தொகுதிகளின் வாக்காளர்கள் பெசாத்து கட்சிக்கு ஆதரவளிக்க வாய்ப்புள்ளது என்று நேற்று கம்போங் சொக்ரோவில் கட்சிக்காக பிரச்சாரம் செய்த போது அவர் இதனை தெரிவித்தார். நேற்று அதிகாலை பண்டார் சன்வேயில் உள்ள ஒரு உணவு கூடத்தில் நடந்த கைகலப்பு மற்றும் கலவரம் தொடர்பான விசாரணைக்கு உதவுவதற்காக ஒரு குழுவினரை காவல்துறை தேடி வருகிறது. இச்சம்பவத்தில் 3 பேர் காயமடைந்தனர். காலை சுமார் 6:15 மணி அளவில் இச்சம்பவம் குறித்து காவல்துறைக்கு தகவல் கிடைத்ததாக சுபாங்ஜயா காவல்துறை தலைவர் வான் அஸ்லான் வான் மமாட் தெரிவித்தார். சண்டை மூழ்வதற்கு முன்பு காயமடைந்த நபர்களுக்கும் அந்த இடத்தில் இருந்த ஆண்களின் குழுவினருக்கும் இடையே ஏற்பட்ட தவறான புரிதலால் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக ஆரம்பகட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மூவரும் லேசான காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். காவல்துறை சம்பவ இடத்தை ஆய்வு செய்ததாகவும் சாட்சிகளிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்ததாகவும் சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகளை பெற்றதாகவும் வான் அஸ்லான் தெரிவித்தார். ஆயுதம் அல்லது ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய பொருட்களை கொண்டு கலவரம் செய்ததற்காக தண்டனை சட்டத்தின் பிரிவு 148 கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது. விசாரணையை பாதிக்கக்கூடிய வகையில் இச்சம்பவம் குறித்து ஊகங்கள் செய்வதையோ அல்லது சரிபார்க்கப்படாத தகவல்களை பரப்புவதையோ பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். பகாங் குவந்தான் பகுதியில் உள்ள தமான் ஸ்ரீ மகோதா ஜெயாவில் நேற்று காலை ஒரு வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து புகை நுகர்வால் உயிரிழந்ததாக நம்பப்படும் மாற்றுத்திறனாளி ஒருவர் கண்டெடுக்கப்பட்டார். பகாங் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை இயக்குனர் ரசாம் தாஜா ரஹீம் காலை சுமார் 9:30 மணி அளவில் தங்களுக்கு அவசர அழைப்பு வந்ததாகவும் தமான் தாஸ் நிலையத்திலிருந்து ஒரு குழு காலை 9:40 மணி அளவில் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாகவும் தெரிவித்தார். தீயானது வீட்டின் வரவேற்பறைக்குள் மட்டுமே கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் சொத்துகளுக்கு 15 விழுக்காடு சேதம் ஏற்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வரவேற்பறைக்கு அருகிலுள்ள ஒரு அறையில் 60 வயதுடைய ஒருவர் படுக்கையில் அமர்ந்த நிலையில் சுய நினைவின்றி கிடந்ததை தீயணைப்பு வீரர்கள் கண்டறிந்ததாக அவர் கூறினார். தீ விபத்திற்கான காரணம் மற்றும் இழப்புகளின் அளவு ஆகியவை
தடயவியல் பிரிவினரால் விசாரிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். நேற்று அலோர் காஜா மஸ்ஜித் தானா சோலோக் டுக்கு பகுதியில் கார் ஒன்று லாரியுடன் மோதியதில் ஒரு மத பள்ளி ஆசிரியை மற்றும் ஒரு மாணவர் படுகாயமடைந்தனர். மேலும் இருவர் காயமடைந்தனர். காலை SJKC செங்கில் நடைபெற்ற மலாக்கா பள்ளிகள் விளையாட்டு மன்றத்தின் மாநில அளவிலான டேபிள் டென்னிஸ் போட்டியில் பங்கேற்ற பிறகு துரியான் டவுனில் உள்ள தனது மத பள்ளிக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது பிற்பகல் 3:24 மணிக்கு இந்த விபத்து நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது. பிற்பகல் 3:24 மணிக்கு அவசர அழைப்பு வந்ததை அடுத்து மஸ்ஜித் தானா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்திலிருந்து 6 தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக மலாக்கா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை மண்டலம் 2 தலைவர் சூல் கைரானி ராம்லி தெரிவித்தார். புரோட்டான் சாகா காரின் பின் இருக்கையில் அமர்ந்திருந்த 24 வயது ஆசிரியை மற்றும் 16 வயது மாணவர் ஆகியோர் விபத்து நடந்த இடத்தில் சிக்கிக் கொண்டதாக அவர் கூறினார். சிக்கிக் கொண்டவர்கள் 10 நிமிடங்களுக்குள் மீட்கப்பட்டனர். கால் எலும்பு முறிவு ஏற்பட்ட 15 வயது மாணவரும் மோதலின் தாக்கத்தால் காயமடைந்த மற்றொரு 16 வயது மாணவரும் பொதுமக்களால் மீட்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக சுகாதார அமைச்சு பணியாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். 46 வயது லாரி ஓட்டுநர் காயம் இன்றி தப்பியதாக அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.